ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரைம் பஜாரில் ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் லான்ச் பண்ணியாச்சு. இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்க முடியல வீடியோவில். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பயறு, உளுந்து, அதுக்கப்புறம் வந்து அரிசி, இதெல்லாமே வேர்க்கடலை, இதெல்லாமே வந்து என்னோடய ரிலேட்டிவ் கிட்ட கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை உங்களுக்கு இரும்பு கடாயில் வறுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, கருப்பு உலர் திராட்சை, இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட் கிரேட் உள்ள மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் வந்து கருப்பு திராட்சைன்னு பார்த்தீங்கன்னா சீடு உள்ளதாக பார்த்து தான் நாங்கள் வாங்கி இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் யூஸ் பண்ணியிருக்கோம். முளை கட்டினதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ராகி கம்பெல்லாம் நாங்கள் வந்து முளைக்கட்ட வச்சுருக்கோம். அதில் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் நாங்கள் வந்து வறுக்காமல் அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. முளை கட்டினதுனால கம்பையும் கேழ்வரகையும் வறுக்கலை. அதோட சத்து வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இதை நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்லாம். தோசை மாவில் இந்த பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி மாவில் நீங்கள் இந்த பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியில் சேர்த்து சாப்பிட்லாம். அடை தோசையாக சாப்பிட்லாம். இல்லை பிடி கொழுக்கட்டையாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை வந்து நம்ம நெய் ஊற்றி லட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கீ லட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி லட்டுவாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து நீங்கள் இட்லி ஊற்றுறப்போ இட்லிலையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இது எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதை கஞ்சியாக செய்கிறப்போ நீங்கள் பனவெல்லத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பனவெல்லத்தில் தூசி இருக்குன்றதுனால நைட்டே பனவெல்லத்தில் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி வடிகட்டினீங்கன்னா அந்த தூசிலாம் எடுத்துடலாம். அதை நீங்கள் கஞ்சியாக காய்ச்சி குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் ஊட்டி விடலாம். அந்த கை குழந்தைங்களுக்கு, 8 மாத குழந்தைங்களுக்குலாம். என் குழந்தைலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது தான் வந்து சாப்பிட்டான் குழந்தையா இருக்கிறப்பலேருந்து. அதுக்கப்புறம் கஞ்சியாக இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். ஊட்டி விட்றாமல் இந்த மாதிரி கஞ்சியாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இதில் எல்லாமே வந்து கடலை, மூக்கடலை, தட்டைப்பயிறு, இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி. இதை சாப்பிட்றதுக்கு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன மெனக்கடல் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இதில் செய்யறதுக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு கால் மணி நேரம் தான் நமக்கு ஆகுமே தவிர ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ நம்ம ரொம்ப எனக்கு வந்து மெனக்கடலாம் முடியாது, நான் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாலில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பிராண்டட்லாம் வந்து காஸ்ட்லியாக கொடுத்து தான் வாங்கணுன்றது இல்லை. நம்ம ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்.